வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ருசியான முட்டை மிளகு வறுவல் தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க இப்பதான் புதுசா குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். முட்டை மிளகு வறுவல் பண்றதுக்கு 2 முட்டை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை. ரெண்டும் வறுபட்டதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே லேசா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வெங்காயத்தோட நிறம் வந்து லேசா மாறினா போதும், ரொம்ப பொன்னிறமாதெல்லாம் வதக்க தேவையில்லை. இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், கரம் மசாலா, இந்த முட்டை மிளகு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. லேசா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து வதக்கினதும் கொஞ்சமா அதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ட்ரையா இருக்கும். அப்புறம் நம்ம முட்டை போட்டு கிளறும் போது கொஞ்சம் கிளறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்து லைட்டா அப்படியே கிளறி விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோட சேர்த்து கொஞ்சம் வேகட்டும். அப்பதான் அந்த மசாலா எல்லாமே வந்து அதுல இறங்கும் அந்த முட்டையில. அதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகத்தூள், மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப காரம் ஆயிடும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே இதை லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.